அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நேற்று வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் கிளீனிங் ஒர்க்கு நிறைய விதமான போஸ்ட்டுக்கு வந்து நேற்று வந்து எக்ஸாம் வந்து நடந்தது. ஸோ அதுக்கான ஒரு டென்டேட்டிவ் கீ ஆன்சர் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக தமிழுக்கும் சரி ஜிகேக்கும் சரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து சார் எனக்கு ஜாப் கிடைக்குமா சார், எனக்கு இவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. நானும் வந்து கேட்டிருந்தேன். அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்டுக்குமே எவ்வளோ மார்க் வருது பார்ட் பியில் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ இதன் அடிப்படையில் மேபி இந்த ஜாப்புக்கு நம்ம எதிர்பார்க்கலாமா, எக்ஸாம் முடிச்சிட்டோம் நமக்கு ஏதாவது ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்களா, நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மார்க் வந்து மேபி இது அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ரைட்டா? கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் என்பது என்றைக்குமே வந்து அக்யூரேட்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு தோராயமான ஒரு கணிப்பாக தான் இருக்கும். யாராலுமே அக்யூரேட்டாக வந்து கெஸ் பண்ண முடியாது. ரைட்டா? அது இல்லாமல் ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம், ஒரு 8ஆம் வகுப்பு தான் குறைந்தபட்சம் கல்வி தகுதி எக்ஸாம். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. பார்ட் பி தான் கட் ஆஃப் எடுத்துக்க போகிறாங்க. வெறும் 40 கொஸ்டின் தான். ஸோ 40 கொஸ்டின் போது கண்டிப்பாக ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க, கொஞ்சம் ஒரு 10th 12th படிச்சிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்லாம் படித்தவங்க அட்டன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கை வந்து அதிகமாக வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது கமெண்ட்லேயும் கூட எல்லாருமே 30க்கு மேலே நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. ஒரு சில பேர் தான் 20 சம்திங் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கீங்க. ரைட்டா? அப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்து நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, டிகிரி முடித்தவங்களும் வந்து எழுதியிருக்காங்க. சார் நான் வந்து எக்ஸாம் எழுதும்போது கேட்டால் நான் டிகிரி ஹோல்டர் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. மேபி டிகிரி ஹோல்டர் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தானே அப்படின்ற மாதிரி ஏதாவது அவங்க கல்வி தகுதியை மறைச்சி வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அதுக்கப்புறம் வரக்கூடிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி டயத்தில் வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஆனால் வந்து ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்துட்டு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி அவங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து அதிகப்படுத்தும். ரைட்டா? ஸோ அவங்களாம் எழுதாமல் இருந்திருந்தாங்கன்னா மேபி 10th ஐடிஐ டிப்ளமோ கொஞ்சம் இந்த லோயர் கிளாஸில் படித்தவங்க அல்லது இது ஜாப்புக்கு போயிட்டுருக்கிறவங்க சில பேர் எனக்கு கால் பண்ணாங்க. சார் நான் டிரைவராக போயிட்டுருக்கேன், எனக்கு புக்கு ஓப்பன் பண்ண கூட டைம் இல்லை, அதாவது படிக்கவே டைம் இல்லை, நான் டிரைவராக போயிட்டுருக்கேன், எக்ஸாமுக்கு முன்னாடி 1 or 2 days தான் புக்கு திறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க. ஸோ அப்படியேப்பட்டவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 40க்கு ஒரு 20 சில்லற 30 சில்லற தான் எடுக்க முடியும். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா அந்த மாதிரி கல்வி தகுதி அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு தான் இந்த போஸ்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ டிகிரி ஹோல்டராக இருக்கீங்கன்னா இந்த போஸ்ட் இந்த நீங்கள் வேலை கிடைச்சாலுமே செய்வீங்களான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கான ஜாப் வந்து இது கிடையாது. ஜாப் நேச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த வேலைக்கு போனால் இந்த நம்ம வந்து இந்த வேலை வைப்பாங்க, அந்த வேலையை நாம் செய்வோமா, நம்மளுடைய கல்வி தகுதிக்கு நாம் அந்த வேலையை இறங்கி செய்வோமா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு சூட்டபுளாக ஆகாத ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்து அதை மறைச்சி எழுதி இப்போ கட் ஆஃபாக இன்க்ரீஸ் பண்ணி விட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா யூடியூப்பை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இங்கே பாருங்கள். ஸோ வந்து நான் கேட்டிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 1100 பேர் சம்திங் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கீங்க. ஸோ இதில் 40க்கு அதாவது பார்ட் பி தான் கேட்டிருக்கேன். பார்ட் பி ஜிகே மட்டும் 40க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். 36+ போட்டிருக்கேன். அதுலேயே 43% இருக்குது. ஸோ 1000 பேரில் 43%. மேபி சோசியல் மீடியாவில் வந்து அக்யூரேட்டாக இருக்காதுன்றது எனக்கு தெரியும். ஒரு சில பேர் தப்பாக கூட கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. ரைட்டா? 43% இருக்குது. 31 to 35 பாருங்கள் 26% இருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா 30+ தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்ன்றதுனால 40க்கு 30க்கு மேலே தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ரைட்டா? இதன் அடிப்படையில் நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து வேகன்சி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேகன்சியை பொறுத்து தான் கட் ஆஃப் வந்து இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சி இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் பொழுது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எதுக்கு வேகன்சி அதிகமாக இருக்குது? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கு அதிகமாக இருக்குது. அடுத்தது வீட்டு உதவியாளர். இந்த 2 தவிர 2 அப்புறம் தூய்மை பணியாளர். இது வீட்டு உதவியாளர், தூய்மை பணியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த 3க்கு மட்டும் தான் வேகன்சி கொஞ்சமாவது இருக்குது. மற்றதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரைட்டா? வாட்ச்மேனுக்குலாம் வெறும் 4 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து நம்ம கீழமை நீதிமன்றங்கள் வரும்போது வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் போட்டி இருக்கும். ரைட்டா? ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு போட்டி. தமிழ்நாடு முழுவதும் யார் வேணாலும் அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து செலெக்ஷன் ஆகலாம். அப்போ வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். இருந்தாலும் கூட கமெண்டில் பார்க்கும்போது ஒவ்வொரு தேர்வுகளுக்கு அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. ஏன்னா எக்ஸாம் சென்டர் எல்லாமே சென்னைக்கு போட்டதுனால அப்ளை பண்ணி ஆல் டிக்கெட் வந்தவங்களில் ஒரு பாதி 3/4 பேர் மட்டும் தான் சென்னைக்கு போய் எழுதியிருக்காங்க. மீதி நிறைய பேர் வந்து யாராவது சென்னைக்கு போகிறது அதை போய் எழுதுறது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. ஸோ கொஞ்சம் வந்து காம்படிஷன் குறைஞ்சிருக்கு. சென்னை சென்டர் போட்டதுனால கொஞ்சம் பேர் வந்து ஃபில்டர் ஆகியிருக்காங்க, தேர்வுக்கு வராமலே ஆப்சென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. என்ன தான் ஆப்சென்ட் ஆகிருந்தாலும் தேர்வு எழுதுனவங்களில் வந்து நம்ம கட் ஆஃபை பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ரைட்டா? சரி, இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க சார், எவ்வளோ சார் எதிர்பார்க்கலாம், வேலை கிடைக்குமா சார் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக கேட்பீங்க. எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் இந்த மார்க் இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு தோராயமான சொல்கிறேன். மேபி அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எதிர்பாருங்க. ரைட்டா? மற்றவங்களாம் வந்து வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு கூட பாருங்கள். ஓகேங்களா? சரி,
நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த ஒரு போஸ்ட்டுக்கும் பிரித்து சொல்லலை, கம்யூனிட்டி வைஸாக சொல்லிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க, ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாம் 40க்கு ஒரு 36 அல்லது 37 அந்த லெவலில் எடுத்துனா மட்டும்தான் கிடைக்கும். 40க்கு 36 37 ஓசிக்கு. இதே நீங்கள் வந்து எம்பிசி பிசி பிசிஎம் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 35+ வரும். 35 36 37 38 அந்த மாதிரி இருக்கலாம். மேபி 1-2 குறைஞ்சா கூட அது வந்து 34 வரைக்கும் போகும். ரைட்டா? 35க்கு மேலே தான் கட் ஆஃபே வரும்னு நான் சொல்கிறேன். ரைட்டா? 35க்கு மேலே தான் வரும். மேபி ஏதாவது ஒரு சான்ஸில் குறையுதுன்னா ஒரு 34 அந்த லெவல் வரலாம். 35+னா 35 வரலாம், 36 வரலாம், அந்த மாதிரி வரலாம். ஒரு சில பேர் நம்ம இதுலேயே வந்து 36 37 38 எடுத்திருக்கீங்க. ரைட்டா? ஸோ அதனால் வந்து ஒரு 35+ இருந்தால் எதிர்பாருங்க. இல்லை 1-2 கம்மியாக இருக்குது 34 வரைக்கும் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரைட்டா? பிசி எம்பிசிக்கு. எஸ்சியாக இருந்தால் நீங்கள் ஒரு 33 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 33க்கு மேலே வச்சுருக்கேன் சார், நான் ஒரு எஸ்சி கேண்டிடேட் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். பட் எஸ்சி எம்பிசிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்பில்லை. இது கூட கொஞ்சம் அதிகமாக தான் வரும். 34 35 தான் கிடைக்கும். மினிமம் ஒரு 33 வச்சுக்கலாம். ரைட்டா? எஸ்டியாக இருந்தாலும் அவ்வளோதான் வரும். ஒரு 30+ன்னு வச்சுக்கோங்க. எஸ்டிக்கு வந்து 30+, 31+ அந்த லெவலில் வந்து கிடைக்கும். ரைட்டா? நான் இது எதுவுமே வந்து ரிசர்வேஷனை வந்து இடஒதுக்கீடு, அதாவது முன்னுரிமை இருக்கு இல்லையா, முன்னுரிமை இல்லாமல் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே முன்னுரிமை இல்லாதது. ரைட்டா? முன்னுரிமை இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, இல்லை ஆதரவற்ற விதவிகளாக இருக்கீங்க, அதில் சம்திங் உங்களுக்கு ஸ்பெஷல் ரெசர்வேஷன் இருக்குல்ல, அவங்க நிறைய முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி முன்னுரிமை இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் சார் எனக்கு வந்து ஜென்ரலில் தவிர முன்னுரிமை இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26+ அந்த லெவலில். ரைட்டா? 26லேருந்து ஒரு 32க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு முன்னுரிமை இருக்குது இந்த ஜாப்பில் அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ரைட்டா? இதுவே நான் மினிமம் தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்படியே இருந்தாலும் இதில் கூட கொஞ்சம் அதிகமாக வரலாம். ஒரு மினிமமாக சொல்லிகிட்ருக்கேன். 26 to 32க்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து எதிர்பாருங்க. ரைட்டா? எனக்கு எந்த ஒரு ரிசர்வேஷனும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 35+ போட்டிருக்கீங்களான்னு பார்த்துங்க. ஜென்ரலாக சொன்னால் பிசி எம்பிசி எஸ்சி எதுனாலும் பார்த்துக்குவாங்க. 1-2 குறையலாம், ஆனால் சொல்ல முடியாது. வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. நிச்சயமாக இந்த வேக்கன்சிக்கு வந்து நிறைய பேர் 35+ வந்து எடுத்திருப்பாங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் மட்டும் ப்ராக்டிக்கல் வந்து எதிர்பாருங்க. மற்றவர்கள் வந்து இதை விட குறைவாக வச்சுருக்கேன் சார் அப்படின்னா வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து இது கிடைக்கும், இந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் எனக்கு கிடைக்கும், நான் ப்ராக்டிக்கல் போவோம் அப்படின்னு எதிர்பார்க்கறதை விட்டுட்டு வேறு ஏதாவது போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த போட்டித் தேர்வில் அடுத்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய தோராயமான கணிப்பு தான். இதுவே நான் என் மனசுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்க மாதிரி தான் தோணுது. ரைட்டா? இதை விட அதிகமாக கூட வரலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் ஆஃப் வந்து சொல்லும்போது நம்ம ஏதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு மினிமமாக சொல்லுவோம். ஆனால் கட் ஆஃப் வரும்போது 1-2 எக்ஸ்ட்ரா தான் வரும். ரைட்டா? ஏன்னா இது ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸாம். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்டா? தமிழை விட்டுடுங்க, அது தமிழ் பார்த்துட்டு தான் பாஸ். தமிழுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ ஜிகேக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40க்கு ஒரு 5 கொஸ்டின் தப்பு பண்ணலாம், 40க்கு ஒரு 5 தப்பு பண்ணலாம், அவ்வளோதான். ரைட்டா? மற்றபட்டுக்கு பெருசாக தப்பு பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நமக்கு இது சுத்தமாக எனக்கு தெரியாது அப்படின்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் வந்து கட் ஆஃப் இந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லிகிட்ருக்கேன். இந்த ப்ராக்டிக்கலுக்கு எதிர்பாருங்க, ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு உங்களுடைய தனிப்பட்ட ஒர்க்காக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறவங்களாலும் சரி, அதுக்கு நீங்கள் படிக்க வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.